சேனல். இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிற வீடியோ ஒரு வித்தியாசமான வீடியோ, ஒரு என்டர்டெயின்மெண்ட் வீடியோன்னு சொல்லலாம். நாங்கள் இன்றைக்கு இந்த பீஸ் ரெண்டுக்கும் ஒரு அக்வேரியம் ஒன்று செய்ய போகிறோம். இந்த அக்வேரியம் ஒன்று எப்படி செய்ய போகிறோம்ன்றது வீடியோவில் இருக்குது. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். MR.TSR. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நாங்கள் இன்றைக்கி செய்ய போகிற அக்வேரியம். அதாவது ஒரு அக்வேரியம்ன்றதை விட ஒரு வாட்டர் ஃபவுண்டேஷன் சொல்லலாம். இது ஒரு நீர்வீழ்ச்சி மாதிரி என்று யோசிக்கலாம். அதாவது இப்போ இங்கே கீழே இருந்து போகிற தண்ணி மேலே போய் அப்படியே சுற்றி ரொட்டேஷனாக வரும். இது ஒரு பம்பை வச்சு தான் செய்ய போகிறோம். வாங்க வீடியோவில் பார்ப்போம் அது எப்படி செய்கிறாண்டு. இது உங்களோட வீட்டில் இருந்த ஃப்ரெண்ட்ஸ் ஒரு மைண்டுக்கு ரிலாக்ஸாகவும் ஒரு மைண்டுக்கு ரீஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும். இது பார்க்க ஒரு அழகாகவும் இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி செய்கிறாண்டு பார்ப்போம். இது செய்கிறதுக்கு ஃப்ரெண்ட்ஸ் எங்களுக்கு 4 இன்ச் பைப் வேணும். 4 இன்ச் பைப்பின் எல்போ 2 வேணும். அப்புறம் வெட்டுறதுக்கு ஒரு கெக்ஸோ பிளேட் இருந்தாலும் பரவாயில்லை. நான் இங்கே கிரைண்டர் யூஸ் பண்ணியிருக்கிறேன். நான் இப்போ இங்கே அந்த வாட்டர் ஃபவுண்டேஷன் பேஸுக்கு கான்க்ரீட் போடுறதுக்கு 2 சின்ன பைப் துண்டு வெட்டுறேன். எல்லின்ற சொக்கெட்டுக்கு போகிற அளவுக்கு அது இந்த நீளம் இருக்கணும். கிட்டத்தட்ட ஒரு 3-3.5 சென்டிமீட்டரில் வரும். அப்படி 2 வெட்டி கொள்ளுறேன். இப்போ நான் அந்த 2 கையும் சிமெண்டால் ஃபில் பண்ணுறேன். இதுதான் இப்போ நாங்கள் செய்ய போகிற அக்வேரியத்தின் பேஸாக இருக்க போகுது. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் தொடங்குவோம். ஃப்ரெண்ட்ஸ் இந்த வாட்டர் ஃபவுண்டேஷன் செய்கிறதுக்கு எங்களுக்கு 1/2 இன்ச் எல்போ 10 தேவை. பையன் ஒரு 1/2 இன்ச் டீ தேவை. பிறகு கனெக்ட் பண்ணுறதுக்கு சின்ன சின்ன பைப் பீஸ் வேணும். மற்றது 2 பொசெட் சாக்கெட் வேணும். இப்போ நாங்கள் செய்கிற ஃபிட்டிங்குகள் ஒட்ட தேவையில்லை ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளவு லீக்கெல்லாம் வராது. அப்படி லீக் வந்தாலும் சிலிக்கன் கடையில் வாங்கலாம். அது வாங்கி லீக்குகளை சரி செய்யலாம். இந்த வீடியோவில் காட்டுற மாதிரி ட்ரை பண்ணணும். சரி ஃப்ரெண்ட்ஸ்,
ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாங்கள் எங்களோட வாட்டர் ஃபவுண்டேஷனுக்கு தேவையான பேசிக் ஸ்ட்ரக்சர் உருவாக்கிட்டோம். இப்போ ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் உருவாக்கின அந்த ஸ்ட்ரக்சருக்குள்ளால் ஒரு ஃப்ளெக்சிபிள் பைப் கொண்டு விட போகிறோம். ஏனெண்டா அதை தான் பம்போட கனெக்ட் பண்ண போகிறோம். அந்த பம்ப் தான் வாட்டரை சர்க்குலேட் பண்ணும். இங்கே இந்த பைப் டேக்கு தான் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இயன்ற வரைக்கும் பைப்பில் மடிப்புகள் இருக்காத மாதிரி அதுக்குள்ளால இன்சர்ட் பண்ணணும். ஏனண்டா அப்புறம் பம்புக்கு லோட் கூடிடும் மடிஞ்சு போனால். ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த வீடியோவில் காட்டுற மாதிரி நீங்கள் இந்த ஃப்ளெக்சிபிள் பைப்பை இன்சர்ட் பண்ணால் ஈஸியாக இருக்கும். ஏன்னாண்டா ஷேப் மாறினா பிறகு கொஞ்சம் கொழுவை கரைச்சல் படுவீங்க. அதுக்காக வேண்டி தான். இப்போ நாங்கள் உருவாக்கின அந்த ஸ்ட்ரக்சரை 4 இன்ச் பைப்பில் ஃபிட் பண்ண போகிறோம். அதுக்கு 2 ஹோல் போடணும். இதை நீங்கள் சாதாரணமாக ஒரு ஆணியை சூடாக்கியும் போட்டுக்கொள்ளலாம். நாங்கள் போட்ட 2 ஹோல்லையும் 2 பொசட் சொக்கெட்டை போட்டு வால் சொக்கெட்டால் பூட்ட போகிறோம். இப்போ நாங்கள் கொண்டு வந்த 2 பிஷ்ஷும் போடுறதுக்கான ஒரு ஓப்பன் ஒன்றை உருவாக்குறோம். இதை நீங்கள் ஒரு கெக்ஸோ பிளேட்டரை வச்சும் இந்த கோலை போட்டுக்கொள்ளலாம். இப்போ நாங்கள் எங்களோட ஃபவுண்டேஷன் கெட்டுக்கு குளூ ஸ்டிக்கை பயன்படுத்தி அதை ஒட்டிக்கொள்கிறோம். இப்போ நாங்கள் ஒரு பழைய கொக்கோ கோலா பொட்டில் ஒன்று எடுத்து அதை வெட்டி அதை இந்த கெட்டுக்கு ஒட்டிக்கொள்வோம்.
நான் இங்கே குளூகன் யூஸ் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் சூப்பர் குளூ யூஸ் பண்ணலாம், அல்ல வேறு எதுவும் பேஸ்ட் என்னென்ன யூஸ் பண்ணலாம், சிலிக்கன் யூஸ் பண்ணலாம். மார்க்கெட்டில் நிறைய அப்படியான கம் இருக்குது, அதை வாங்கி யூஸ் பண்ணுங்கள். இப்போ நாங்கள் தண்ணி ஓவர்ஃப்ளோ பண்ணுறதுக்கு சின்ன சின்ன பைப் ஒன்று வெட்டி அதை கப்புகளில் கோல் போட்டு செய்து வச்சுக்கிறோம். இப்போ நாங்கள் அந்த பைப்பில் பைப்பில் நாங்கள் குறுக்க போட்டு அந்த குறுக்கு பைப்பில் சில ஹோல்ஸ் போடுறோம், அதாலையும் தண்ணி கீழே இறங்குறதுக்கு. ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இப்போ அந்த செய்த வாட்டர் ஃபவுண்டேஷன் அழகுபடுத்த போகிறோம். அதுக்கு நாங்கள் வளர்ப்பு மீன் விற்கிற கடையில் பிளாஸ்டிக் பிளான்ஸ் அண்டு விற்கிது, அந்த பிளான்ஸை வாங்கி ஒவ்வொன்றுக்கையும் வைக்க போகிறோம். வச்சு அதோட அந்த கடைகள்லேயே கலர்ஃபுல்லான கல்லுகள் விற்கிது, அந்த கலர்ஃபுல் கல்லுகளை நாங்கள் ஒவ்வொரு கிளாஸுக்கையும் போட்டு வைப்போம், அது அழகை இன்னும் கூட்டும். இப்போ நாங்கள் எங்களோட மினி ஓட்ட பம்பை நாங்கள் குழாயில் பொருத்த போகிறோம். இப்போ நாங்கள் அதுக்கு பவரை கொடுத்து விட்டா எங்களோட வாட்டர் ஃபவுண்டேஷன் வேலையை வலிக்கிட்டு, இப்போ நாங்கள் எங்களோட பைப்புக்கு தண்ணி விட போகிறோம். தண்ணி விட்டுட்டு நாங்கள் கொண்டாந்த அந்த 2 மீனையும் விட போகிறோம். இப்போ அந்த அழகான வாட்டர் ஃபவுண்டேஷன் ரெடி ஆகிட்டு ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி வித்தியாசமான ஐடியாஸை உங்களோட பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. சின்ன பிள்ளையிலேயே அவைகளுக்கு இப்படியான வித்தியாசமான ஐடியாவை நீங்கள் கொடுத்தீங்கன்னா அவைக்கு நல்ல க்ரியேட்டிவிட்டி வளரும். இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு கழிவு பொருட்களை வச்சு எப்படி அக்வேரியம் செய்கிறேன்னு சொல்லி தந்திருக்கிறேன். இந்த வீடியோ